ஆக ஒரு தமிழ் தேசியம் என்றாலே இங்கே யார் தமிழன், உன் ஜாதியை சொல்லு, நீ தமிழனா இல்லையான்னு என்று கண்டுபிடிக்கக்கூடிய குழுவெல்லாம் தமிழ் தேசிய குழு அல்ல. அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான குழுக்கள். ஏனென்றால் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை முதன்மையான ஒரு முழக்கமாக அடையாளமாக முன்வைக்கக்கூடியவர்களால் ஒருபொழுதும் ஒரு தேசியத்தை படைத்து விட முடியாது. ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு எது விடிவை கொடுக்கிறதோ அந்த விடிவை பற்றி பேசுகின்ற ஒரு தேசியம்தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். அப்படி என்றால் வரலாற்று ரீதியாக ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள், சுரண்டப்படுகின்ற மக்கள் யார்? அப்படி என்றால் ஒடுக்கப்படுகின்ற தத்துவம், கோட்பாடு எது? சுரண்டுகின்ற அந்த கோட்பாட்டை வளர்த்தக்கூடிய கட்டமைப்புகள் எது? ஆக சுரண்டுகிற கட்டமைப்பையும் இந்த சுரண்டலுக்கு தேவைப்படுகின்ற கோட்பாட்டை தருகின்ற அந்த கட்டமைப்பையும், அது மெய்யியல் கட்டமைப்போ அல்லது இதர அரசியல் கோட்பாட்டு கட்டமைப்போ நிர்வாக கட்டமைப்போ, இந்த கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தேசியம்தான் அனைத்து மக்களுக்குமான தேசியமாக இருக்க முடியும்.